நீங்கள் எவ்வளவோ கேங்ஸ்டர் படம் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணிடாதீங்க. தரமான ஒரு நீங்கள் கேங்ஸ்டர் படத்தை தேடி பார்ப்பீங்களா, அப்போ உங்களுக்கான ஒரு படம் தாங்க இந்த படம். மிஸ் பண்ணி ரியலாக நடந்த ஒரு சம்பவத்தை தாங்க அவங்க படமாக எடுத்து வச்சு. சரி, ஓகேங்க, வாங்க நம்ம நேராக கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட டைம்லைன் எப்போ நடக்குன்னா 1882 நடக்கு. ஒரு 3 கொலைக்காரங்க குதிரையில் வராங்க ஒரு சிட்டியோட மேயரை கொலை பண்ணதுக்காண்டி. அந்த 3 கொலைக்காரங்களும் அப்படி குதிரையிலேருந்து இறங்காமல் நேராக மேயர் வீட்டு வாசலில் இருந்து அப்படி புல்லட் விட்டு சுடுறாங்க. அந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டு பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வராங்க. அதை பார்த்து அந்த 3 கொள்ளைக்காரங்களும் ஐயோ நின்னா பிடிச்சி கட்டி போட்டுறாங்கன்னு வேகமாக அந்த குதிரையிலேருந்து அப்படியே அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி காலையில் 2 போலீஸ் ஆஃபீஸர் வராங்க அந்த இடத்துக்கு. அப்போ தான் வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய 2 போலீஸ் ஆஃபீஸரும் மேயர் வீட்டு கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்காங்க. உள்ளே பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னாச்சுன்னா, அவங்க போட்ட புல்லட் வந்து ஒரு லேடி மேலே பட்டிருக்கு. அந்த லேடி யாருன்னா, அது அவங்க சிட்டியிலே ஒரு பெரிய நடிகை. இப்போ எப்படி தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இருக்காங்களோ, அந்த மாதிரி அந்த சிட்டிக்கு அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார். அவங்கள பார்த்தோன்னே இந்த 2 போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துடுது. என்ன இவங்க இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்காங்க, இவங்க செத்துட்டாங்களே மேயர் சாக வேண்டிய நேரத்தில். அப்போ தாங்க ஒன்று சொல்கிறாங்க, அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட லவ்வர் தாங்க அந்த நடிகை. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த நடிகைக்கு வந்து நயன்தாரான்னு பேர் வைப்போங்க. அப்புறம் இந்த படத்தில் நம்ம ஹீரோக்கு விக்னேஷ் சிவன் பேர் வைப்போம். நம்ம நயன்தாரா செத்து கிடக்கிறத பார்த்த நம்ம விக்னேஷ் சிவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுங்க. அந்த 3 கொள்ளைக்காரங்களை எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்னு வெறி ஆகிட்டார். அதுக்கப்புறமா அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் அந்த சிட்டியோட செரிப்பவே பார்க்குறாங்க. செரிப் சொல்கிறாருங்க, இந்த மாதிரி அவங்கள கொண்டது இவங்க 2 பேர் தான், நீங்கள் இவங்க 2 பேரை பிடிக்க முடியாது, ஏன்னா இவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கார், ஈஸியாக வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு இந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் அவங்கள கண்டிப்பாக பிடிச்சி கவர்மெண்ட்டு போய் தண்டனை கொடுப்போம் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் அவங்கள பிடிக்கக்கூடாது, அவங்கள பிடிச்சிங்கன்னா நான் அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு, என் வேலையை போனாலும் பரவாயில்ல, நான் அவங்கள பிடிப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஸ்டார் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஸ்டாரை கலத்தி நம்ம மேயர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டுதாரு. நான் இப்போ போலீஸாக இல்லை, சாதாரண ஒரு பையனாக போய் அவனை பிடிச்சிட்டு வர போகிறேன் அப்படின்னு. சரி, ஃபோனே கோவப்பட்டு என் பேச்சை கேட்காம நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு நான் 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே அவங்களை பிடிச்சிட்டு வாங்க, அப்படி இல்லைனா நான் உங்களை குற்றவாளி ஆக்கிடுவேன், உங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வேலையை விட்டுட்டு அந்த 2 குற்றவாளியை தேடி போகிறாங்க. அப்புறமா அந்த 3 போலீஸ் ஆஃபீஸர் போய் அந்த 2 குற்றவாளிகளை பிடிச்சாங்களா இல்லையா, அதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அது யாருமே எதிர்பார்த்து மட்டும் இல்லைங்க. இந்த ட்விஸ்ட்டை உண்மையிலே அது ஒரு ரியல் சம்பவத்தில் நடந்த ஒரு ட்விஸ்ட்னா சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. படம் கண்டிப்பாக ஒரு தரமான படங்க, நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோடய ரிவ்யூ வேணால் சின்ன இதில் மிஸ்டேக் விட்டுருக்கலாம், ஆனால் படம் வெறித்தனமாக இருக்குங்க. படத்தில் நடித்த எல்லாருமே வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க, அப்படியே வாழ்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம். அப்புறம் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பருங்க, வேறு லெவல். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் கேங்ஸ்டர் படம் பார்க்குறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர். என்னோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம்.